டெல்லியில் பனிமூட்டம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணமே 1 மணி நேரம் தாமதமாகியுள்ளது. ஜோர்டானுக்கு காலை 8:30 மணிக்கு புறப்பட வேண்டிய பிரதமரின் வாகனம் கடும் பனிமூட்டம் காரணமாக 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. டெல்லியில் சில இடங்களில் காற்றுத்தர குறியீடு 500 என்ற மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. அடர்த்தியான பனிமூட்டத்தால் பல விமானங்களும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல தாமதமாக இயங்கி வருகின்றன. இதற்கிடையே டெல்லி காற்று மாசு குறித்த ஒரு வழக்கை வரும் 17ஆம் தேதி விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் காற்று மாசு பிரச்சினையை சமாளிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண திட்டமிட்ட கடுமையான பலமுனை நடவடிக்கைகள் தேவை என்றும் இது ஆண்டு முழுவதும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். காற்று மாசுபாட்டால் இறப்புகள் ஏற்படுவதாக வெளியான தகவலை மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் இரண்டுக்கும் தொடர்புண்டு என பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். காற்று மாசு இந்தியாவின் வளர்ச்சிக்கும் இந்தியர்களின் வளர்ச்சிக்கும் எந்த வகையிலும் தடைக்கல்லாக இருப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதில் புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளது. கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதிப்படுத்தல் மூலம் முன்னேறிய இந்தியா திட்டம் என்பது இந்த மசோதாவின் பெயராகும். கிராமப்புறங்களில் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு அளிப்பது இம்மசோதாவின் ஆதார அம்சமாகும். ஏற்கனவே உள்ள மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக இந்த மசோதா இருக்கும் என அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவில் அர்ஜுன் ராம் மெக்வால், முரளிதர் மோஹோல் இருவரும் இணை பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் 2 நாள் பயணமாக டெல்லி சென்றிருந்த நிலையில் அவருடனான ஆலோசனைக்கு பின்னர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் மோடி, அமித்ஷாவின் வலதுகரமான பியூஷ் கோயல் தேசிய அளவில் பல தேர்தல்களில் பங்களித்துள்ளதோடு பாஜகவின் முக்கியமான தேர்தல் வியூகராகவும் வலம் வருகிறார். மேலும் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மாநில தேர்தல்களில் நிலவிய குழப்பங்களுக்கு தீர்வு கண்டவர் என பாஜகவினரால் பாராட்டுகளை பெற்றவர். இதனால் பாஜக அதிமுக கூட்டணியில் சிக்கல்கள் நிலவும் இந்த சூழலில் பியூஷ் கோயல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் திமுகவிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடனான கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை என்று உறுதிபட கூறினார். சென்னை விமான நிலையம் அருகே ஹஜ் இல்லம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமையன்று அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள ஆண்டுதோறும் சென்னைக்கு வரும் இஸ்லாமியர்கள் பயணம் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னதாக சென்னையில் தங்கிச் செல்வதற்கு வசதியாக ஹஜ் இல்லம் அமைக்கப்பட உள்ளது. விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் 1 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 400 யாத்ரீகர்கள் தங்கிச் செல்லும் வகையில் இந்த ஹஜ் இல்லம் கட்டமைக்கப்பட உள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தல் முக்கிய கேள்வியை கொண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசிய அவர், தமிழ்நாடு 50 ஆண்டுகள் முன்னோக்கி நடைபோட உள்ளதா அல்லது பின்னோக்கி இழுக்க முயற்சி செய்வோருக்கு அடிபணிய உள்ளதா என்ற கேள்வியை முன்வைத்துள்ளார். பத்தாண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்திலே தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதோ உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. அதேபோல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தங்களுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள். பதற்றத்தை உண்டாக்குற அரசியலை வச்சு எலெக்ஷன்ல சந்திக்கலாம்னு வருவாங்க. இவங்க கிட்ட கைகட்டி வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை, தமிழுடைய சுயமரியாதை அட வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு. 2026 தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னும் 50 ஆண்டுகள் முன்னோக்கி நடைபோட போறோமா, இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா?
ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி 2.0. அதுக்கு நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்கணும். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதிமுகவில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகத்தை கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். தற்போது தொடங்கியிருக்கும் விருப்ப மனு விநியோகம் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் அதிமுக அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளதால் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பாஜகவிடமிருந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி காப்பாற்ற வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பாக்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். அதிமுக புல்லட் ரயில் போன்றது என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக என்ஜின் இல்லாத கார் போன்றது என்ற துணை முதல்வர் உதயநிதியின் விமர்சனத்திற்கு பதில் அளித்துள்ளார். இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த நீராவி இன்ஜின், அதே போல இந்த மாதிரி இந்த இன்ஜின், இப்போ புல்லட் ட்ரெயினுங்கிறது இன்ஜின் அது எலக்ட்ரிக்கல் தானே ஓடுது. ஓட்டம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடின்னு இருக்கும். இவர் இன்னும் பார்த்தா கூட்ஸ் ட்ரெயினா இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு அப் டு டேட்டா இல்லைன்றது தான் வந்து ஒரு உதயநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் சொல்றேன், ஒரு ஸ்டாலினுடைய மகன் சொல்ற, ஒரு துணை மகன் சொல்ற, ஒரு இன்னைக்கு எந்த லெவலுக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீராவி இன்ஜினா இது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது கரியில ஓடுற இன்ஜினா இது, இன்னைக்கு எல்லாம் புல்லட் ட்ரெயின். இன்னைக்கு இன்ஜினே வந்து இன்னைக்கு சுருங்கிச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போற ஒரு இயக்கத்தை பார்த்து இன்னைக்கு அப்டேட் இல்லாத உதயநிதி சொல்றது உண்மையில அவரு வந்து ஒரு கேவலப்படுத்துகிற விஷயமா தான் நிச்சயமா பார்க்க முடியும். அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒரே கூட்டணியில் ஒன்றிணைய வேண்டும் என்று தான் விரும்புவதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். நான் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் இணைன்னு தான் சொல்றேன். ஒன்று ஒரே கட்சியா இணையணும்னு நான் என்றைக்கு சொன்னதில்லை. மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு குடையின் கீழ் ஓர் அணியாக திரண்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பது இன்றைக்கு இருக்கிற நிலைமை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியையே அவதூறாக பேசியவர் அன்புமணி என ராமதாஸ் தரப்பு பாமக நிர்வாகி ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், சுயநலத்துக்காக யாரை வேண்டுமானாலும் அவதூறாக பேசும் பழக்கமுடையவர் என்று விமர்சித்துள்ளார். கோவம் தான் எதையும் செய்வார். இப்போ எல்லா கட்சியும் திட்டுவார். உதாரணத்தை அதிகமாக சொல்ல, என்ன திட்டுறது மட்டும் இல்லை, எங்கள் ஐயாவை திட்டுறது மட்டும் இல்லை, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், முதலமைச்சர், அவர் என்ன சொன்னார், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவார் சுயநலத்துக்காக. ஆனால் காரியம் ஆகணும்னு சொன்னால் ஐயோ என்ன பண்ணணும். பொதுவாக மனிதர்களில் சில மனிதர்கள் இயல்பு எப்படி இருக்கணும்னா, காரியத்துக்காக அன்பா பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க, ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறதுக்கும் பார்ப்பாங்க. அப்படி அன்பா பேசி நெருக்கமா பேசி ஆதாயம் கிடைக்கல கடுமையை திட்டுறது. சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 3700 பூத் லெவல் அலுவலர்கள், வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள், புதிய வாக்காளர்கள், நகரின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வீடு மாறி சென்றவர்கள் ஆகியோரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு தேவையான படிவம் 6ஐ விநியோகித்து வருகின்றனர். எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்து பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட உள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் தகுதி உள்ள வாக்காளர்கள் யாரும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்யப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகின்றனர்.
வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்படுவதற்கு தேர்தல் ஆணைய இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். சிறை கைதிகளுக்கும் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கத்தை அளித்தது. அதன்படி எஸ்ஐஆர் பணியின் போது சிறையில் இருக்கும் வாக்காளர் சார்பில் அவரது ரத்த சொந்தங்கள் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம், இல்லையெனில் பின்னாளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த விளக்கத்தை மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். சென்னையில் தங்கம் விலை உயர்ந்து தொடர்ந்து புதிய உச்சத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 720 ரூபாய் உயர்ந்து 99,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 90 ரூபாய் விலை உயர்ந்து 12,460 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 3,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 213 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சாமானிய மக்களுக்கு எட்டாக்கனியாகும் அளவுக்கு தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. முட்டை விலை வரலாறு காணாத உச்சம் தொட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் 20 காசுகளிலிருந்து 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 25 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது கோழி பண்ணை வரலாற்றில் இல்லாத புதிய உச்சமாகும். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதால் அதன் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக கோழி பண்ணை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள நிலையில் இங்கிருந்து அவர் வெளியிடும் அறிக்கைகள் குறித்து டாக்காவில் உள்ள இந்திய தூதருக்கு வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது. வங்கதேசத்தில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நடத்தப்பட உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் குழப்பம் விளைவிக்கும் நோக்கத்தோடு ஹசீனா அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாக வங்கதேச அரசு கவலை தெரிவித்துள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஹசீனாவை விரைந்து நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வங்கதேசம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்திய எல்லைக்குள் வங்கதேசத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என இந்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவை தொடங்கியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதன்பின் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு காங்கிரஸ் கூட்டம் ஒன்றில் பிரதமருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டினார். இதற்காக காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கோர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014இல் இதேபோன்று பாஜக எம்பி பேசிய போது அவரை காங்கிரஸ் கட்சியிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வைத்தார் என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். இதைத் தொடர்ந்து பாஜக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையும் இதே காரணத்திற்காக ஒத்திவைக்கப்பட்டது. பிரதமர் மோடி 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக புறப்பட்டார். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு 4 நாள் பயணம் மேற்கொள்கிறார். புறப்படும் முன் அறிக்கை வெளியிட்டிருக்கும் பிரதமர் ஜோர்டானுடன் நட்புறவு 75 ஆண்டுகளை தொட்டிருக்கும் நிலையில் அந்நாட்டு மன்னரின் அழைப்பின் பேரில் செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். எத்தியோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதுடன் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளிகளை சந்திப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஓமனுடன் நட்புறவு 70 ஆண்டுகளை தொட்டுள்ள நிலையில் அங்கு செல்வதாகவும் பிரதமர் விளக்கியுள்ளார். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவில் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மொஹோல் இருவரும் இணை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் 2 நாள் பயணமாக டெல்லி சென்றிருந்த நிலையில் அவருடனான ஆலோசனைக்கு பின்னர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் மோடி, அமித்ஷாவின் வலதுகரமான பியூஷ் கோயல் தேசிய அளவில் பல தேர்தல்களில் பங்களித்திருப்பதோடு பாஜகவின் முக்கியமான தேர்தல் வியூகராகவும் வலம் வருகிறார். மேலும் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மாநில தேர்தலில் நிலவிய குழப்பங்களுக்கு தீர்வு கண்டவர் என பாஜகவினரால் பாராட்டுகளை பெற்றவர். இதனால் பாஜக அதிமுக கூட்டணியில் சிக்கல்கள் நிலவும் இச்சூழலில் பியூஷ் கோயல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.
மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுவதை எளிதில் கடந்து செல்ல முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். பீகாரில் வெற்றி பெற்றது போல தமிழ்நாட்டிலும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெல்வோம் என அமித்ஷா கூறியிருந்தார். இதுகுறித்து பேசிய திருமாவளவன், பீகாரில் பாஜக கையாண்ட ஓட்டு திருட்டு உத்தியை தமிழ்நாட்டிலும் கையாள முயற்சிப்பதை உணர முடிகிறது. அதனை நடக்கவிடாமல் விழிப்புடன் தடுக்க வேண்டும் என திருமாவளவன் கூறினார். பாஜக சொல்வது போல தான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு விளக்கமளித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாஜக அரசு தன் மீது தொடர்ந்த வழக்கை நீதிமன்றத்தில் பதிலளித்து வென்றுவிட்டோம். ஆனாலும் அமலாக்கத்துறை மூலம் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது. தன்னை அடித்தால் திருச்சியில் திமுகவை வீழ்த்திவிடலாம் என பாஜக நினைக்கிறது. ஆனால் தான் எந்த தவறும் செய்யவில்லை, நிச்சயமாக தவறு செய்யவும் மாட்டேன் என கூறினார். நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேருவை அடித்தால் இந்த பகுதியிலே திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டேன், செய்ததும் இல்லை, இனியும் செய்ய மாட்டேன் என்பதை அந்த உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு கழகமாக மாறியுள்ளது. அதிமுகவை மீட்க தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை உருவாக்கி செயல்பட்டு வந்த O. பன்னீர்செல்வம் டிசம்பர் 15ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவை அறிவிப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் ஆலோசனைக் கூட்டத்தை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக O. பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். வழக்கமாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் அறிக்கை வெளியிட்டு வந்த O. பன்னீர்செல்வம் இந்த முறை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகம் என்ற பெயரில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். O. பன்னீர்செல்வத்தின் இந்த கழகம் என்ற மாற்றம் தமிழக அரசியலில் அவரது புதிய கட்சியின் பெயராக இதுதான் இருக்குமோ என்ற விவாதத்தை எழுப்பியுள்ளது. தாவேக வேட்பாளர்களை விஜய்தான் அறிவிப்பார் என அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் திருச்செங்கோட்டையில் நடைபெற்ற தாவேக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த், விஜய் மட்டுமே வேட்பாளர் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என கூறினார். 34 தொகுதியில் தலைவர் தான் வேட்பாளர், தலைவரோட மகன் தான் வேட்பாளர். அதனால யாராவது ஏதாவது சொல்றாங்களோ யாரும் நீங்க தயவு செய்து நம்பிடாதீங்க. நான் தெளிவா சொல்றேன், 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்து தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக அமர்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாமக நிறுவனர் ராமதாஸோடு இருக்கும் தன்னை துரோகி என மனச்சாட்சி இல்லாமல் அன்புமணி கூறுவதாக ராமதாஸ் தரப்பு பாமக மூத்த தலைவர் G.K. மணி விமர்சித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அன்புமணியின் பேச்சுகளை கேட்கும்போது மிகவும் வேதனையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். என் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்க எல்லாம் பார்த்து, மருத்துவரையா கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்றாரு, அவரு துரோகி. G.K. மணி தான் என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்பட்டு சொல்றேன். மருத்துவர் அன்புமணி எந்த வகையிலையும் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சவன். யார் யாரோ பேசுவாங்க, எப்படி பேசுனா கூட நான் குறை சொல்லவே இல்லை. நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை, துரோகம் செய்யலை, மனசால கூட நினைக்கல. பாமக நிறுவனர் ராமதாஸோடு அன்புமணி மீண்டும் இணைந்தால் அன்புமணியின் விருப்பத்திற்கேற்ப கட்சியை விட்டே விலகவும் தான் தயாராக இருப்பதாக பாமக கௌரவ தலைவர் G.K. மணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பாமக வலிமையாக செயல்பட வேண்டுமென்றால் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்று கூறியுள்ளார். மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன G.K. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன், நானா என் குடும்பமா என் மகனா யாரும் கட்சியில இல்லை, ஆனா எந்த கட்சியும் போக மாட்டோம், வந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கும், மருத்துவரையா தலைமையில செயல்படும். அந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும்,
எதிர்காலம் நல்லா இருக்கணும். உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு 24வது இடம் கிடைத்துள்ளது. அமெரிக்காவின் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு வெளியான பட்டியலில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் முதலிடம் பிடித்திருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 24வது இடமும், HCL நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ரோஷினி மல்ஹோத்ரா 76வது இடமும் பிடித்துள்ளனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, அதே போல நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா பள்ளி மாணவிகள் மது அருந்துவது போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வலம் வருவது குறித்து முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் வேதனை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் அதிமுகவிலிருந்து பலர் தாவேகாவில் இணைவார்கள் என செங்கோட்டையன் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அதிமுக ஆலமரம் போன்றது, அதிலிருந்து யார் பறந்து சென்றாலும் கட்சி துவண்டு விடாது என்றார். பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள், அதுவும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் அதுவும் மது அருந்துறது, அதுவும் ஒரு குரூப்பா உட்காந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட மது அருந்தக்கூடிய அந்த ஒரு வீடியோ வர்றது ரொம்ப அதை பார்த்தோன்னா எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. அதிமுக மிகப்பெரிய ஆலமரம். பல நேரங்களில் இந்த ஆலமரத்தில் பல குருவிகள் அடை காத்திருக்கின்றன, குஞ்சு பொறித்திருக்கின்றன, தங்களுடைய விருத்தியாயிருக்கின்றன, அதற்கு பின்னாலே பறந்து சென்றிருக்கின்றன. ஆலமரம் அப்படியே தான் இருக்கும், அதுதான் இயக்கம். விருத்தாச்சலத்தில் சீமான் சென்ற வாகனத்தை வழிமறித்த திமுக பிரமுகர் மீது நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் நடத்திய மாநாட்டில் பங்கேற்ற சீமான் அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட போது திமுக பிரமுகரான ரங்கநாதன் என்பவர் காரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திமுக பிரமுகரை தாக்கிய நாத்தாக்கவினர் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதேபோல் திமுக பிரமுகர் ரங்கநாதனும் தன்னை தாக்கியவர்கள் மீது புகார் அளித்ததை அடுத்து இச்சம்பவம் குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு மீண்டும் ஒரு வரலாறு காணாத சரிவை கண்டுள்ளது. இன்றைய வர்த்தக தொடக்கத்தில் ரூபாய் மதிப்பு மேலும் 9 காசுகள் குறைந்து 90 ரூபாய் 58 காசாக இருந்தது. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் இழுபறி நீடிப்பது, அந்நிய முதலீடுகள் தொடர்ச்சியாக வெளியேறுவதும், ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி காரணமாக இறக்குமதி செய்யப்படும் தங்கம் போன்ற பொருட்களின் விலை அதிகரிக்கும். அதே நேரம் இதனால் இந்தியாவிலிருந்து பொருட்களையும் சேவைகளையும் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்கள் பலனடையும். குடியேறிகளுக்கு எதிரான மனப்பான்மை ஐரோப்பாவில் அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்திலும் குடியேறிகளுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. குடியேறிகளால் தங்களது வேலை, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஐரோப்பியர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக யுக்ரைன், ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வரும் குடியேறிகளுக்கு எதிராக ஐரோப்பியர்களின் மனநிலை மாறி வருவதாக பேராசிரியர்கள் மற்றும் வல்லுநர்கள் கருதுகின்றனர். எக்ஸ் சமூக வலைதள உரிமையாளரான எலான் மஸ்க் தீவிர வலதுசாரி கருத்துக்களை தனது சமூக ஊடகத்தில் ஆதரிப்பதும் முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது.